வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்களும் பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தமிழகத்தில் கலவரச் சூழலை உருவாக்க முயல்கிறார் அப்படின்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ராமமோகன ராவ் மீது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் தமிழகத்தில் கலவரச் சூழலை உருவாக்கும் சிந்தனையோடு பேசியிருக்கிறார் அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு அவர் செய்தியாளர்களை சந்திச்சு தன்னுடைய கருத்துக்களை சொல்றாரு. இது கலவரச் சூழலை உருவாக்குவதாக இருக்கு அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது. முதல்ல அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு செய்தியாளர்களை அவர் சந்தித்திருக்கவே கூடாது என்று சொன்னால் அவர் ஸ்டில் சீஃப் செக்ரட்டரி கேடரில் தான் இருக்கிறாரு. கோட் ஆஃப் கான்டக்ட் இன்னும் அவருக்கு இருக்குது. அவர் ஒரு அரசு ஊழியர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் செய்ததே முதல்ல சட்டத்திற்கு எதிரான விஷயம். அதற்கு அடுத்து ஏதோ தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை, அதே மாதிரி துப்பாக்கி முனையில் வந்தாங்க இப்படின்னு பேசுகிறதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மனிதன் பேசுவது போல் அவர் பேசியிருப்பதும் தவறு. இட்டுக்கட்டிய விஷயங்கள், அதே போல் இங்கே கட்ஸ் இருக்குமா அப்படின்ற கேள்விகள், இந்த மாதிரி எனக்கே ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கே எப்படின்னா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படின்னு தான் தவறு செய்ததை மறைப்பதற்காக திட்டமிட்ட ரீதியில் யாராலோ தூண்டிவிடப்பட்டு வன்முறையை தூண்டிவிடும் விதமாகத்தான் அவர் பேசியிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதனால் அவர் வாய்மூடி மௌனமாக இருப்பது மட்டுமே அவருக்கு சிறந்தது. கேட் இருக்குது, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், தாராளமாக அங்கே போகலாம். அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தாராளமாக அவர் சட்ட ரீதியாக அவர் நடவடிக்கை எடுக்கலாமே. அது ஏன் போய் ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு தேவையே இல்லாத நான் ஐ எம் ட்ரெயின்டு பை அம்மா அப்படின்லாம் பேச்சு, இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசுவது என்பதெல்லாம் தவறான விஷயங்கள் தான். அதனால் முழுக்க முழுக்க முரண்பாடான, தவறான, மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி தான் தப்பிப்பதற்காக தமிழகத்தை ஒரு மோசமான மாநிலமாக சித்தரிக்கும் முயற்சி அப்படின்றது தான் நமக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போது இந்தியாவில் ஒட்டுமொத்தம் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐடி சோதனைகள் வந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறை சோதனைகள் வந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஊழல் நிறைந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, இன்னொன்று இங்கே ராம்மோகன் ராவ். வேறு யாருமே கிடையாது இந்தியா ஒட்டுமொத்தக்கும். எத்தனை அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் தன்னுடைய குழந்தைகளை வெளிநாட்டு பயணத்துக்கு, ஹாலிடேஸ்க்கு சுவிட்சர்லாண்டும் இங்கிலாண்டும் அனுப்புகிறாங்கிறது ஐடி துறை வேண்டாம். நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஐடி துறையினுடைய மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டாலே தெரியும். ஸோ இது எதற்காக நடத்தப்பட்டது என்று ராமமோகன் ராவ் எழுப்பும் கேள்விகள் கரெக்டு தான். பொன் ராதாகிருஷ்ணனுடைய இது இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு இவர் எழுப்புன்ற கேள்விகள் ஒன்று, என்னுடைய அந்த வாரண்ட்டில் என் பேர் இல்லைன்னு. அதுக்கு ஐடியினுடைய விளக்கம் என்னென்னா, இல்லை நாங்கள் எங்கே எங்களுக்கு டவுட் இருந்தாலும் நாங்கள் போய் சர்ச் பண்ணலாங்கிற ஐடியினுடைய வாதம். அது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது சேகர் ரெட்டியினுடைய ஒரு தொடர்பாகத்தான் இந்த ரெய்ட் நடக்கிறதா, இல்லை ராம்மோகன் ராவ் என்ற அந்த தனி நபருக்காக இந்த ரெய்ட் நடக்கிறதான்னு பார்த்தா, ராம்மோகன் ராவ் ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறவர், அவருக்கு தனியாகத்தான் இந்த ரெய்ட் நடக்குது. அது அந்த கேஸை ஒட்டி வராது. இது ஒரு தனி கேஸு, அது ஒரு தனி கேஸ். இவருடைய தொடர்பு என்றது அது விவாதக்கூடிய விஷயம். அது அப்புறம் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது. இவருடைய ப்ரிமைசஸ்க்கு நீங்கள் வரும்போது ஒரு வாரண்ட் வேண்டாமா இவருடைய பேரில் இருக்கு. அதற்கு பாஜகனுடைய விளக்கம் நான் நேற்று கேட்ட அளவில் என்னன்னா, இது அவருடைய வீடு கிடையாது, இது அவருடைய மகனுடைய வீடு, வேற யாருடைய வீடுன்னெல்லாம் ஒரு விளக்கம் வந்தது. அப்போ நான் கேட்கறது எவ்வளவுதான், நான் ஒரு வீட்டில் டெனண்டா இருக்கேன். அப்போ என்ன ரைட் பண்ணணும்னா, என்னுடைய முதலாளிக்கு நீங்கள் வீட்டினுடைய ஓனருக்கா நீங்கள் நோட்டீஸ் அனுப்புவீங்க, இல்லை அவர் பேர் தான் வாரண்ட்ல வருமா? இது ஒன்று. வாரண்ட்டில் அவர் பேர் இல்லாமல் சர்ச் பண்ண ஒரு விஷயம் வந்தது. இது எவ்வளோ பெரிய பூதாகரமான விளைவுகள் வரும் என்று உங்களுக்கும் எனக்கும் தெரியும். இது நான் முத்துக்கருப்பன் இருக்கும்போது டைம்லேயே நம்ம பார்த்துருக்கோம். யார் வேணாலும், எந்த போலீஸ் அதிகாரி வேணாலும் உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் ஏறி ஏதாச்சும் ஒரு நர்காட்டிக் சப்ஸ்டன்ஸ் வச்சான்னா அவ்வளோதான். பாக்கி எக்ஸ்பிளேஷன் போக நாம தான் கொடுத்துட்ருக்கோம். ஐடி துறையினுடைய பிரச்சனையும் இதுதான். ஐடி துறை ஒரு இடத்துல போயிட்டு வருது, அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது பத்திரிகையாளர்கள் அவங்ககிட்ட பேசிட்டு போடுறாங்களா பேசாமல் போடுறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸிஸ்னு வரும். அதாவது ஏதோ ரொம்ப ஒரு மோசமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அதாவது இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள்ங்கிற அந்த கருத்து அடுத்த நாளே விடுகிறது. அது இங்கேயும் விட்டது. ராம்மோகன் ராவ் கேஸ்லையும் இதே தான் நடந்திருக்கு. ராம்மோகன் ராவ் ஊழல்வாதியா இல்லைங்கிறது அடுத்த பிரச்சனை.
ஆனால் இதற்கு ஒரு விளக்கம் அளிக்கிறதுக்கு அந்த அக்யூஸ்டுக்கு இடமே கிடையாது, எங்கேயுமே இடம் கிடையாது. அது அப்படியே அந்த கேஸ் 2 வருஷம் போகும், 3 வருஷம் போகும், கடைசியில் கன்விக்ஷன் ஆகுதா இல்லையானது அடுத்த விஷயம். அதுக்கும் விளக்கம் வேணும். செய்தியாளர்களை இவர் சந்திச்சிருக்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. கோட் ஆஃப் கான்டாக்ட் படி அவர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்க கூடாதா? அப்படின்னா அவருடைய தரப்பு விளக்கத்தை அவர் எப்படி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பே கிடையாது. ஆல் இந்தியா சர்வீஸ் ரூல்ஸ் பாத்தீங்கன்னா 1968 பாத்தீங்கன்னா அவர் he is in violation of rule 7, 1, 2, 3 3 செக்ஷன்லயும் வயலேட் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த வயலேஷன், அதாவது அந்த பிரஸ் மீட் கூட்டின அதே நேரத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியும். ஏன் இந்த மாநில அரசாங்கம் செய்யலன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது மாநில அரசாங்கம் செய்யல, சுவமோட்டோவா சென்ட்ரல் ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா ஐஏஎஸ்ங்கிறது சென்ட்ரல் கேட்டல் இருக்கிறது, அவங்களும் ஆக்ஷன் எடுக்கல. ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் பண்ணல? அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? அதாவது நண்பர் ராதாகிருஷ்ணன் ஜூலை 23, 2015 பாராளுமன்றத்தில் ஜிதேந்திர சிங் நம்ம ஒரு அமைச்சர், அவர் பாராளுமன்றத்தில் சொல்றாரு, இதுவரையிலும் 100 ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று கடந்த 5 வருடங்களில் கேட்கப்பட்டது. அதில் 66 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதனுடைய வழக்கினுடைய விசாரணை முடிவு இன்னும் வராத காரணத்தினால சொல்ல முடியலன்றாங்க. அதனால ஏதோ புதுசா தான் ஐஏஎஸ் அதிகாரி மேல இந்த மாதிரி செய்யறாங்கன்றலாம் தவறு. அது நிறைய கேஸ், டவுரி கேஸ், அந்த மாதிரி கேஸ் தமிழ்நாட்டில இருக்கு. அது வேற. ஐடி ரைட்ஸ் தான் கேஸ். ஐடி ரைட்ஸ். ஐ அம் டாக்கிங் ஒன்லி அபௌட் கரப்ஷன். நான் கரப்ஷனை பத்தி மட்டும் தேதியோட நான் சொல்றேன், நீங்க பாத்துக்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு என்பதை தான் நான் குறிப்பிடுறேன். அடுத்தது ஏதோ புதுசா இங்கதான் செய்யற அப்படிலாம் இல்லை. செப்டம்பர் 26, 2015 அன்று இமாச்சல் பிரதேசனுடைய முதல்வருடைய வீட்டிலையும் அலுவலகத்திலையுமே ரெய்டு நடந்திருக்கு. எல்லாம் முறைப்படி உத்தரவு வாங்கி தான் நடந்திருக்கு. சர்ச் வாரண்ட்ல அதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகளும் சரி, முன்னாள் சிபிஐ அதிகாரிகள், முன்னாள் பெரிய நீதிபதிகள் அத்தனை பேருமே இதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிரிமிசஸ் இருந்தா போதும். அந்த வாரண்ட்ங்கிறது அந்த நபருக்கு இல்லை, யார் போறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இடத்துல நீங்க ரெய்டு பண்ணலான்னு. இன்னைக்கு கூட உரிய அனுமதி பெற்றுத்தான் தலைமை செயலகத்துல நாங்கள் சோதனை இட்டோம். உரிய அனுமதினா யாருக்கிட்ட பெறணுமோ அவங்கள்ட்ட பெற்றுதான் செய்திருப்பதாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இது யார் செஞ்சா என்னங்க, நோபடி இஸ் அபவ் லா. இது ராம்மோகன் ராவ் இல்ல, அவருக்கும் மேல யார் இருந்தாலும் இந்த மாதிரியான சோதனைகள் தொடரும். கருப்பு பணத்திற்கு எதிரான, ஊழல்வாதிகளுக்கு எதிரான இந்த விஷயங்கள் தொடரும். இதுல மரபு, அதுக்கப்புறமா சட்டப்படி நடக்குதா, எவ்வளவுதான். நீங்கள் மரபை மீறியதால், சட்டத்தை மீறியதால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதனால அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவது என்பது தவறான ஒரு விஷயம். இல்ல இது பாஜக ஆளும் மாநிலங்கள்ல யாருமே ஒரு ஊழல்வாதி எங்கேயுமே கிடையாது. இங்க மட்டும்தான் இருக்கு. நான் முதன்மையா கேக்குறேன், பாம்பே போர்ட்ரஸ்ல 900 ஏக்கர் விக்கிறதாக இப்போ ஒரு தகவல் வந்திருக்குது. அது எந்த அடிப்படையில் நடந்திருக்கு நான் கேக்குறேன். எந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பட்னவிஸ் இன்வால்வ்? நான் இன்னைக்கு பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் பட்னவிஸ்னுடைய வீட்டுல ரெய்ட் நடக்கலன்னு நான் கேக்குறேன். அதே மாதிரி எவ்வளவு கேஸ். இரண்டாவது நான் சொல்றேன், சிஆர்பிஎஃப் வர்றாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் நடக்காத ஒரு அவலம் நடந்திருக்கிறது. அதாவது 2G ரெய்ட் நடக்குது. எங்க நடக்குது? ஒரு முதலமைச்சருடைய இல்லத்துல 2G ரெய்ட் நடக்குது. ராஜா ஒரு மத்திய அமைச்சருடைய வீட்டுல 2G ரெய்ட் நடக்குது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தம் 2G ரெய்ட் நடக்குது. என்ன மத்திய படையா வந்தாங்க? சிபிஐ அதிகாரிகள் தானே போனாங்க. மத்திய படையினுடைய தேவை என்ன? இது சில்லிங் எஃபெக்ட். அதாவது ஒரு பூதாகாரமான ஒரு இது கொண்டு வரணும், எல்லாரும் பயந்து போகணுங்கிறதா. அடுத்ததாக எமர்ஜென்சி டைம்ல நாம் பார்த்திருக்கோம். எமர்ஜென்சி டைம்ல எங்க வந்தது மத்திய படை? கருணாநிதி ஆட்சியில் இருக்காரு, கருணாநிதி வீட்டுல ரெய்ட் நடக்குது. அதன் பிறகு கருணாநிதி டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார். அவருடைய ஆலிவர் ரோடு இல்லத்திலையும் கோபாலபுரம் இல்லத்திலையும் இதை விட சவுத் இந்தியாவில் இதை விட ஒரு ரெய்டு நடந்த ஒரு வீடே கிடையாதுங்க. இந்த 2 வீட்டுல தான் இருக்கிறதுலயே அதிகமாக ரெய்ட் நடந்துள்ளது. கனிமொழி அன்னைக்கு ஸ்கூல் பருவம் 8 வயசோ 10 வயசோ, ஸ்டாலினுக்கு 22 வயசோ 24 வயசோ. இவங்க அன்றாடம் கல்லூரியில இருந்து வரும்போது இல்லைன்னா ஸ்கூல்ல இருந்து வரும்போது வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சம்மன் ஐடி ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ மத்திய படை தேவையில்லை. அதாவது ஒரு ஆட்சியில் இருக்கும் ஒரு முதலமைச்சருடைய இல்லத்தில் ரெய்ட் நடக்கும் போது உங்களுக்கு மத்திய படை தேவையில்லை. ஏன் மத்திய படை இப்ப தேவைப்படுங்கிறதா கேள்வி. அதுக்கு என்ன விளக்குன்னா 132 பிரகாரம் நாங்க யார வேணா கூட்டுக்கலாம். அதாவது இன்னைக்கு காத்தால நான் ஒரு ஐடி அதிகாரினா, நான் இன்னைக்கு காத்தால இருந்துச்சு, எப்பா இன்னைக்கு துணை ராணுவம் வேண்டாம், இன்னைக்கு ராணுவத்தை கூட்டலாம்ப்பா
அதான் கொஞ்சம் எடுப்பா விதிகள்ல இடம் இருக்கும். இதானே அது? விதிகள்ல இடம் இருக்கிறபோது அவங்க இடம் இருக்கும்போது என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு அர்த்தமா இது? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்ல ஒரு செக்ரட்டரியேட்ல போய் ரெய்ட் நடக்கும்போது அதுக்கு ஒரு முறை இல்லையா? ஒரு சீஃப் செக்ரட்டரியோட ரூமுக்கு செல்றீங்க, சீஃப் செக்ரட்டரி அடுத்து போக வேண்டாமா? இதெல்லாம் கேள்விகள் இல்லையா? கார்த்திகேயன், இப்போ அவரு சர்க்காஸ்டிக்கா சொன்ன மாதிரி நானும் சொல்லுவேன். இனிமேல் ஏதாவது நடக்கணும்னா ராதாகிருஷ்ணன் மாதிரியான நபர்களை கூப்பிட்டு நாங்க யாரை கூப்பிட்டு போனோம்லாம் கேட்க முடியாது. இந்த அரசுக்கு அந்த துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தோடு செய்வதற்கு உண்டான சட்டம் இருக்கிறது, அதிகாரம் மரபெல்லாம் இங்க கிடையாது. இல்ல இல்ல அப்படி கிடையாது, அப்படி இல்ல. அவர் எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் கூர்ந்து நீதிமன்றத்துல மத்திய படை இல்லையா? ஏர்போர்ட்ல மத்திய படை இல்லையா? நீதிமன்றத்துல மத்திய படை இல்லையா? அதே மாதிரிதான் அந்த அதிகாரிகள் கேட்டிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. நீங்க எப்படி அதுல போய் தலையிடுவீங்க? நீதிமன்றத்துல கேட்டா சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அதான் சார், இது வந்து சீஃப் செக்ரட்டரி கேட்கல, தமிழக அரசாங்கம் சீஃப் செக்ரட்டரி எப்படி சார் கேட்பாரு? பாதுகாப்பு நீங்க வந்து மத்திய சீஃப் செக்ரட்டரி கேட்கறது இல்ல, பாதுகாப்பு அவங்களுக்கு மட்டும் இல்ல, யார் போனாங்களோ அவங்களுக்கு சேர்த்து. நேரடியான கேள்வி என்னன்னா, கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய இது எங்க சார் கூட்டாட்சி? கேள்வியை முடிச்சிடும். கூட்டாட்சி தத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய இந்தியாவுல மத்திய அரசு மாநில அரசுகளை மிரட்டுவதற்கு பயன்படுத்துகிறது தன்னுடைய ஏஜென்சியை, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ், அது வருமான வரித்துறையா இருக்கட்டும், அமலாக்கத்துறையா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும். இந்த குற்றச்சாட்டு பிஜேபியும் காங்கிரஸ் மேல வச்சிருக்கு. இப்பவும் அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான். என்ன கேட்கிற கார்த்திகேயன், இன்கம் டாக்ஸ் இது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல வருதா இல்லையா? அவங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? அவங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? எல்லாமே உரிமை இருக்குதா இல்லையா? சட்டப்படி அவர்கள் செய்யலாமா கூடாதான்றதுதான். இதுல வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். ஏனென்று சொன்னால் ஒரு தவறான நபருக்கு வக்காலத்து வாங்குவது என்பது சம்பந்தம் கிடையாது. அதுக்கு சம்பந்தம் இருக்குது, தொடர்பு இருக்குது. இதை அரசியல் ஆக்குவதே இது போன்ற பேச்சுக்கள் தான். இதுல அரசியல் தேவையே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒரு லிங்க் வருது, ஏதோ இந்த ராம்மோகன் ராவோட முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கல. ராம்மோகன் ராவோட முடிஞ்சு போச்சு நடவடிக்கை தாண்டி அது முடிவுன்னு நீங்க சொல்றீங்களா? எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தாண்டி எடுக்கப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா, காலம் இருக்கு இல்லையா, அதுல என்ன இருக்கு? பிஜேபியோடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்ஸ்மென்ட்ஸ் இருக்கு இல்லையா? தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிஜேபியோடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மென்ட்ஸ், இங்க இருக்கக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு பாஜக தயாரா இருக்கு, வெற்றிடம் ஏற்பட்டிருக்கிறது, சித்தாந்த அடிப்படையில அதிமுக வந்து பிஜேபியோட ஒத்து போகிறதுங்கிற அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மென்ட்ஸ், இப்ப எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை ரொம்ப குறுகிய காலத்துல எடுக்கப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஆளுமை மறைவுக்கு பிறகு எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை. இதெல்லாம் தான் சந்தேகத்தை. எனக்கு ஒரு விஷயம், உங்க சந்தேகம் எல்லாமே என்னுடைய பதில வர வைக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேனே தவிர உங்களுடைய கேள்வியை வந்து நீங்க தெரியாத கேட்கறதுக்கு நான் எடுத்துக்கல. நான் சொல்றது டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ஜெயலலிதா அவர்கள் மறைவதற்கு முன்னாலே வந்துருச்சு, சரிதானே? அதுல இருந்து வர லிங்க்ஸ் தான் எல்லாமே அப்படிங்கறதையும் எல்லாருக்குமே தெரியும். அப்புறமா இதுல காக்கா உட்கார பணம் வந்த கதை எதுக்கு பேசி? இல்ல இது ரெண்டு முடிச்சு சாதாரண இல்ல, முடிச்சு இல்லைங்க, நான் உண்மையதான் சொல்றேன். புது நோட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன அவங்க பையன் வீட்டுல, அவங்க சம்பந்தி வீட்டுல, அதே மாதிரி தலைமை செயலகத்துல எதுக்கு போனாங்கன்னு வரும் விஷயம். அவங்க சொல்றாங்க 1 லட்சம் ரூபாயும் 1 லட்சம் ரூபாயும் 1 லட்சத்தி சொச்சம் ரூபாயும் யாரு சொல்றாங்க? அப்ப இனிமேல் நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. அதாவது போலீஸ்காரங்க பிடிச்ச பிறகு யாரு சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவீங்களா? அதெல்லாம் சரிங்க, அதெல்லாம் யார் ஆராயணும்? உரிய நீதிமன்றத்துக்கு போகட்டும் சார். இவர் என்ன பண்ணிருக்கணும், அவர் இதுல பேச வேண்டாம், கேட் இருக்குது சார், அங்க போய் போட சொல்லுங்க. வழக்கு ராம்மோகன் ராவ் அவரே ஜெனரேட் பண்ண ரசீது இல்ல, வருமான வரித்துறை கொடுத்த ரசீதுன்னு அவர் காமிக்கிறாரு. அந்த ரசீதை நீங்க நம்பித்தானே ஆகணும். அவர் அவருடைய சம்மதி வீட்டுல என்ன ரேட் பண்ண காமிச்சாங்களா? அவர் பையன் வீட்டுல என்ன ரேட் பண்ண காமிச்சாரு? அவர் வந்து பேசுறதே தப்புன்ற. அப்புறம் அதுக்கப்புறமா முதன்மையான பிரச்சனை இதுதான். ஒரு மனிதன் தன்னுடைய சர்வீஸ் ரூல்ஸை மீறி பேசுகிறார். நான் வந்து இது ஊழலுக்கு வக்காலத்து வாங்கல, எல்லா ஊழல்வாதிகளையும் ரைட் செய்யுங்க, எல்லா ஊழல்வாதிகளையும் சிறையில் அடையுங்க, அப்படியாச்சும் நமக்கு இன்கம் டாக்ஸ்ல ஏதாச்சும் ரிலீஃப் வந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். அதான் என்னுடைய சுயநலத்தில் நான் சொல்லிடுறேன். அதை தாண்டி இப்போ நாராயணன் சார் எப்படி நாம ரெஸ்பான்சிபிளா இருக்க முடியும்? அவருடைய பிள்ளை என்ன செய்யுது, அவருடைய சம்பந்தி என்ன செய்யுதுங்கிறது எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆக முடியும்? இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது ராம்மோகன் ராவ் என்ற ஒரு நபருடைய வீட்டுல என்ன எடுத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்கம் டாக்ஸ் சாப்பா போட்டு கொடுத்துதான் எடுத்திருக்காங்க. தனியா பயன்படுத்தி இருந்தீங்கன்னா நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. ராம்மோகன் ராவ் தலைமைச் செயலாளர், அவர் IAS அதிகாரிங்கிற அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னா
கண்டிப்பா அதுக்கு ஆவணங்கள் இருந்தா செய்யணும். அதுக்கு ஆவணங்கள் இருக்கும்போது நீங்க நடவடிக்கை எடுக்க தானே வேண்டியது. டெஃபினட்டாக அதுக்கு ஆவணங்கள் இருந்தா நிச்சயமாக என்ன நடவடிக்கை சட்டத்தில் இருக்கிறதோ அந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டும். எனக்கு கேள்வி இவ்வளவுதான் சார். பாம்பேல ஒரு கமிஷனர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய வைஃபினுடைய பெயிண்டிங்ஸ் வந்து யூரோப்ல எக்ஸிபிட் பண்றாரு. அதை வந்து இங்கிருந்து சென்றவர்கள் வந்து பல லட்ச கணக்கில் கோடி கணக்கில் ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. அதற்கெல்லாம் நடவடிக்கை. எவ்வளவோ நிகழ்வுகள் வந்து இந்தியா ஒட்டுமொத்த இன்னொரு மாநிலத்தில் இந்தியாவில் இப்போ இருக்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சரை வந்து ஒரு அதிகாரி இயக்கி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தெரிந்த விஷயங்கள் தான். இதுக்கெல்லாம் நடவடிக்கை கிடையாது. திடீர் என்று இது அடுத்ததாக இவர் முடிச்சு போட்டார். டிமானிட்டைசேஷன் ஐடி ரேடுக்கும் இதுதான் தலையாய பிரச்சனை. ஐடி ரேடுங்கிறது has to be independent of demonetization. உங்களுக்கு என்ன டிமானிட்டைசேஷன் எதுக்கு முடிச்சு போடுறீங்க? ஐடி ரேடுங்கிறது என்ன? வருமான வரித்துறையினுடைய சோதனைகள். வருமானத்துக்கு அதிகமாக நீங்க சொத்து சேர்த்துனா அது ஐபிஎஸ் ஆனாலும் ஐஏஎஸ் ஆனாலும் பிசினஸ்மேன் ஆனாலும் ரெய்டு செய்யத்தான் வேணும். இவங்க எல்லாரும் கணக்கில் கொண்டு ரூபாய் நோட்டுகளை வச்சிருக்காங்களா இல்லையான்னு வருமான வரித்துறை தான் சோதனை நடத்துறது. செய்ய முடியுமா? அதிகமான சோதனை. வருமானத்துக்கு அதிகமான நீங்க சொத்து சேர்த்திருந்தால் அந்த என்ன சொத்தானாலும் சரி, புது நோட்டு பழைய நோட்டுங்கிறது இதுக்கே போக வேண்டாம். நாம அதற்கு மேலாக வந்திருந்தால் நிச்சயமாக வருமான வரித்துறை சோதனை நடத்த வேண்டும். அதுக்கும் டிமானிட்டைசேஷன் முடிச்சு போறாங்களே. நவம்பர் 8 அப்புறம் தான் ஐடி அவ்வளவு பயங்கரமா ரேட் பை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் சில்லிங் எஃபெக்ட்ங்கிறது. கெஜ்ரிவாலுடைய முதன்மை செயலாளரும் தமிழகத்துடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் இவங்க 2 பேரும் மட்டும்தான் இந்தியா முழுவதுமே எல்லா மாநிலங்கள்லயுமே இந்த 2 பேர் மட்டும்தான் தவறு செஞ்சிருக்காங்களா? வேற யாரும் ஆதாரம் தான் கொடுக்க சொல்லுங்க, பண்ண சொல்லுவோம். அவ்வளவுதான் விஷயம். நான் என்ன சொல்றேன், அந்த தலைமை செயலாளர் டெல்லியை பொறுத்தவரைக்கும் 2.5 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு முறைகேட்டின் அடிப்படையில் தான் அந்த சோதனை நடந்துச்சு. இங்க மறுபடியும் டிமானிட்டைசேஷன் விஷயம் சொல்றாரு. இது நாட் ஒன்லி ஐடி இடி சிபிஐ. நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் வந்து இஷ்யூவே. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு அரசு தன்னுடைய கடமையை செய்கிறது. இதுல தலையீடு இல்லாமல் அவர்களுடைய சுதந்திரத்தின் அடிப்படையில் எல்லாமே செய்யறாங்க. அவங்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? செக்ரட்டேரியட்ல போனாங்கன்னா தெளிவா அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. யார் இதுக்கு பதில் சொல்லணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் தானே சொல்லணும். இல்ல எங்களுக்கு தெரியாதே வந்துட்டாங்க, பார்ஜ் பண்ணிட்டாங்க, உள்ள நுழைஞ்சிட்டாங்க, ஓடி வந்துட்டாங்க, ஏன் சொல்லல அப்படின்னா அதுல இருந்தே எல்லாமே அமைதியாக சட்டபூர்வமாக தெளிவாக நடைபெற்று வருகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு. இது கூட புரியல அப்புறமா ஒன்னும் செய்ய முடியும். எதிர்கட்சிகளும் தமிழக முதலமைச்சர் அந்த சோதனை நடந்த சமயங்கள்ல அவர் வந்து பேசணும்னு சொன்னாங்க. இப்பவும் எதிர்கட்சிகள் வலியுறுத்தி இருக்கிறாங்க தமிழக அரசு தரப்புல இருந்து அரசு ரீதியாக நிர்வாக ரீதியாக விளக்கம் வேணும்னு. ஆனா இதுவரைக்கும் வரவே இல்லை. அதிமுக கூட அந்த சோதனைகளுக்கு 4-5 நாட்களுக்கு பிறகுதான் ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க. அதிமுக பெரும் பிரச்சனை நிலவுகிறது நமக்கு தெரியுது. தீரன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, சரஸ்வதி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அதுக்கு நேர்மாறாக ஆவடிக்குமார் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன பிரச்சனை, உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்று நான் கருதுகிறேன். அதுக்கு ஆவடிக்குமாரனுடைய விளக்கம் என்னென்றால், ஒரு பொதுச் செயலாளர் வந்து 29ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்படுவார். அதன் பிறகு ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு வரும் என்று அவர் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். அதுவரை காத்திருப்போம். ஆனால் ஒரு முதலமைச்சர் நிச்சயமாக ரியாக்ட் செய்யணும். அவருடைய அறைக்கு அருகாமையில் உள்ள அறையில வந்து ஏதோ சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து ஏதோ ஆவணங்கள் எடுத்துன்னு போகுது. என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது எல்லா நடவடிக்கையும் சரியா நடந்திருக்கிறதுக்கான அந்த பார்வையை தான் அதை பார்க்கணும். எல்லாமே சரியா நடக்குதுங்கிறதுனாலதான் முதலமைச்சர் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லாம அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு நிலையில தான் நம்ம தள்ளப்படுகிறோம். அதாவது அவங்களுடைய அந்த அது சரி, ஒரு முதலமைச்சர் இப்படி செய்து விட்டார், அவருக்கு பெரிய அனுபவம் இல்லைன்னு கூட வைத்துக் கொள்ளலாம். எதிர்கட்சியில் தரப்பினர் எதற்கோ ஆல் பார்ட்டி மீட்டிங் போடுற எதிர்கட்சி தலைவர்கள் ஏன் இதை வந்து கண்டிக்கவில்லை? அது கேட்கிறாங்க. இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுள்ளார். ஆனால் ஸ்டாலின் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதற்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு கண்டனமாக தெரிவிக்க வேண்டாமா? யாரை கூட்டிட்டு போறாங்க? ஐடி இவருடைய ரூமுக்கு போகும்போது ஏதோ ராமமோகன் ராவோட செக்ரட்டரியை கூட்டிட்டு போறாங்களாமா? ஒரு ரேங்கிங் ஆபீசரை கூட்டிட்டு போக வேண்டாம்? அவருடைய முன்னிலையில வந்து இவங்க எல்லாம் எடுத்துக்க வேண்டாம்? என்ன எடுத்தாங்க சீஃப் செக்ரட்டரியோட ரூம்ல இருந்து? 2 செல்போன் என்று இவங்களுடைய இந்த வாக்குமூலத்தை நாம ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது என்ன பேர் தெரியாத ஒரு சீனியர் ஆபீஷியல் ஆமா இன்னைக்கு பத்திரிகையில போட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு புரியல. சீஃப் செக்ரட்டரி அறை என்பது எவ்வளவோ ரகசியங்கள், அதாவது இருக்கிற சர்வீஸ்ல இருக்கிற அத்தனை அதிகாரிகள் சென்ட்ரல் ஆபீசர்ஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஒரு அலுவலகம். நாராயணன், இது வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான அந்த உறவை பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துமா? அப்படி புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அந்த மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே தவறு செய்தால் உறுதியாக இரும்பு கரம் கொண்டு தண்டிக்கப்படுவார்கள்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அந்த ராம்மோகன் ராவுடைய மகனை விசாரணைக்கு இன்னும் அந்த இது நடக்கல, சம்மன் அமிச்சு கூட போய் சேரல. அதனால விசாரணையும் முடியல. இந்த கேஸ்
விசாரணை முடியாத நிலையிலே நம்ம நண்பர் ராதாகிருஷ்ணனை போன்றவர்கள் வந்து இதுக்கு ஒரு ஆதரவா பேசுவது என்பது என்னை பொறுத்தவரையில ஒரு மாநில சுயாட்சிக்கு அது வேற. நான் என்ன சொல்றேன், இது விஷயமே முடியாத போது இது நீங்க முடிஞ்சிச்சுன்ற மாதிரியே சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரையில இது ஒரு துவக்கம். இல்ல எல்லாத்தையுமே நடக்கும்போது விவாதிப்போம். ஒரே ஒரு கடைசி கருத்து, அதாவது ராம்மோகன் ராவ் இந்த நபர் வந்து அரசாங்கத்துக்கும் கட்சிக்கும் ஒரு பாலமாக இருந்தார், அவரை அங்கிருந்து நீக்க வேண்டும், அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டார். தட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம். ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சீஃப் செக்ரட்டரி இருந்தவர் நேத்து எப்படி பேசுறாரு, புரட்சி தலைவி அம்மா அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படியே பேசுவாங்க ஒருத்தர். நான் பயத்துல பேசுறாரு, அவ்வளவுதான் விஷயமே. மக்கள் நல கூட்டணியில் இருந்து மதிமுக விலகி இருக்கிறது. 17 மாதங்கள் நீடித்த கூட்டணி முடிவுக்கு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு காவிரி விவகாரத்தில் திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டம், தேர்தல் புறக்கணிப்பு, இப்பெல்லாம் வராத ஒரு முடிவு ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்றதன் மூலமாக சாத்தியமாயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எப்படி வேணா எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேப்பர் நியூஸ், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய ரெலவன்ஸ் கிடையாது. அது மக்கள் நல கூட்டணிலாம் ஒரு ஃபோர்ஸாக இருந்ததும் இல்லை. அது வந்து ஒன்றா இருக்கும்னு யாரும் நினைக்கவும் இல்லை. இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் இது ஒரு பெரிய விஷயமாகவே நான் எடுக்கலை. இல்லை, முக்கியமாக டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் தமிழ்நாட்டில் பார்த்தா இதுதான். இவர் போய் மோதியை சந்திக்கிறாரு, அதன் பிறகு அப்படியே உஜாலாக்கு மாறிடுறாரு, டிமானிட்டைசேஷன் பிரச்சனையே இல்லைங்கிறாரு. அப்போது ஒரு மக்கள் நல கூட்டணின்றது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். ஏறத்தாழ ஒரு 2 வருஷம் தான் ஆரம்பிச்சு. ஸோ அதற்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காமல் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது தான் அது பிரச்சனைக்கு உள்ளாகிறது. அதாவது மக்கள் நல கூட்டணி எப்படியெல்லாம் சிதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் சிதைக்கிறதுக்காக முயற்சி வைகோ அன்றாடம் எப்போ சேர்ந்தாரோ அந்த டைம்ல இருந்தே எடுத்துக்கொண்டு வருகிறார் என்ற ஒரு பிரச்சனை தான் இதில் தலையாய் நிற்கிறது. மக்கள் நல கூட்டணி இவரை வந்து சேர்த்திருக்கவே கூடாது என்ற கருத்து தான் எனக்கு, வேற ஒன்றும் கிடையாது. கருத்து வேறுபாடு எல்லா நிலைகள்லையும் எல்லா தலைவர்கள்ட்டையுமே இருந்தது. வெவ்வேறு பிரச்சனைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமான முடிவுகள் எடுத்தாங்க. அது பொதுமைப்படுத்த முடியுமா, அவர் தான் காரணம் அப்படின்னு நம்ம பொதுமைப்படுத்த முடியும் இல்ல. நீங்க ஒவ்வொரு நடவடிக்கை எடுத்து பாருங்களேன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் முதல் கட்டமாக என்ன சொல்றாருன்னா, நான் வந்து போட்டியிட போறேங்கிறாரு. அது ஒரு பொதுவான முடிவாக இருந்தது. ஆனால் போட்டியிட மாட்டேன் என்ற அந்த தீர்மானம் அங்க எப்ப எடுக்கிறாருன்னா, இந்த தீர்மானத்தை வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் தலைவர்களுக்கே தெரியும், மக்கள் நல கூட்டணி தலைவர்களுக்கே தெரியும். அப்ப அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும்போது மக்கள் நல கூட்டணியிடம் அட்லீஸ்ட் ஒரு போன் போட்டு சொல்ல வேண்டாமா, இந்த மாதிரி நான் பண்ண போறேன், எனக்கு இந்த போட்டியில் எனக்கு மனமில்லை என்று கூற வேண்டாமா? அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் எடுத்து பாருங்களேன். எல்லா நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ மக்கள் நல கூட்டணியை சிதைக்கிறதுக்காகவே ஒரு ஃபோர்ஸா தான் வந்துட்டு இருந்தது. கேப்டன் என்று கூறின, அதாவது விஜயகாந்தை கேப்டன் என்று, என்னுடைய கேப்டன் என்று கூறின ஒரு மனிதனிலிருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? அதாவது ஒரு ஃபோர்ஸா போக வேணும், ஒரு 3வது அணியாக தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும், அதிமுகவுக்கும் திமுகவும் மாற்றாக ஒரு கூட்டணியாக இருக்க வேண்டும், நாம தான் அடுத்தது அதிகாரத்துக்கு வர்றோம் என்ற ஒரு கோஷத்தில் போன ஒரு கூட்டணியை வந்து எப்படியெல்லாம் சிதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் சிதைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் வந்திருந்தார். தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் வந்திருந்தார். அதிமுக திமுகவுக்கான மாற்று அணி, 3வது அணி அப்படிங்கறதெல்லாம் இனிமே தமிழகத்துல சாத்தியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த நடவடிக்கைகளுக்கு. இவங்க சொல்ற இந்த மக்கள் நல கூட்டணிக்கு சாத்தியம் இல்லைன்றது அர்த்தம். ஃபோர்ஸா வந்ததுன்னு அவர் சொன்னது வேணும்னா, அந்த தண்ணி குழாயில வந்து தண்ணி வராத வெறும் காத்து வந்த மாதிரி தான் ஃபோர்ஸ் இருந்திருக்குமே தவிர எனக்கு தெரிஞ்சு தண்ணி வந்த மாதிரி தெரியல அதில். அதனால அந்த மக்கள் நல கூட்டணி என்பது ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். முதல்ல அது ஸ்டார்ட் ஆகாத ஒரு வண்டி அப்படியே தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளாகட்டும், கம்யூனிஸ்டுகளாகட்டும், அவர்களுடைய நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டே தான் இருந்தன. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதே மாதிரி தமாக உள்ளே போனாங்க, இப்போ தேமுதிக உள்ளே போச்சு, திருப்பி வந்தாங்க. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமும் அவங்கள்ட்ட கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு விஷுவலையும் ஒவ்வொரு மாதிரியான நிலைப்பாடு எல்லாருக்கிட்டையுமே இருக்குன்றதுனால அதுக்கு சாத்தியமே கிடையாது. அதனால் இது ஏதோ திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றுன்னு சொன்னால், முதல் சுற்றில் நீங்கள் கேட்டதுக்கு பதில் இப்போ என்னென்னா, பிஜேபியால் மட்டும்தான் அந்த வெற்றிடத்தை, உண்மையிலேயே ஒரு தமிழகத்தில் 2 மிகப்பெரிய கட்சிகள் இருக்கின்றன. அதில் வந்து ஒரே ஒரு தலைமை சார்ந்த கட்சியான அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற அந்த வெற்றிடத்தை மக்களுடைய இந்த ஒரு நபர் எங்களுக்கு செய்வார்கள் என்ற நம்பிக்கை பிஜேபி தமிழகத்தில் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான அனைத்து வேலைகளையும் மக்களுடைய
நலன் சார்ந்து நாங்கள் செய்வோம், அதற்கு உண்டான தகுதி பிஜேபி மட்டும்தான் இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இந்த பதிலுக்கான ஆயத்த பணிகளை தான் வைகோ செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் நம்ம இப்ப இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே. அதாவது பாஜக மூன்றாவது பெரிய கட்சி என்று நானே வந்து ஒத்துக்கொண்டேன். அதாவது எப்ப தெரியுமா, அந்த பை எலெக்ஷனுக்கு அந்த தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மூணாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்துருது. இப்ப நிச்சயமாக இந்த ஒரு சூழ்நிலையில பாஜக புதித்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் அமைப்புகள் வந்து விட்டன. அமைப்பு ரீதியாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வலுவான கட்சியாக தமிழ்நாட்டில் அமைப்பு ரீதியாக அன்னைக்கு உங்களை பாராட்டினார் அவரு. இங்க ஒரே ஒரு பிரச்சனை, அதாவது ஐடியாலஜிக்கலாக பாத்தீங்கன்னா கொள்கை அடிப்படையில் நிச்சயமாக இடதுசாரிகளுக்கும் திருமாவளவனுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். பட் அதெல்லாம் தாண்டி தான் வர வேண்டும். எப்படி கேரளாவில் இருந்ததோ இல்ல ஒரு என்டிஏஓ ஒரு யூபிஓ பாத்தீங்கன்னா எவ்வளவோ வருடத்துக்கு பிறகுதான் அது ஒரு ஸ்டெபிலிட்டி வருது. அந்த ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு கூட வைகோ அனுமதிக்கு இல்லையே. உதவி செய்யறாரு அப்படிங்கறத வந்து தவறு அது. நான் அதை ஏத்துக்கல. ஏன்னா தொடர்ந்து வைகோ அவர்கள் நம்முடைய பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் பதவியேற்பு விழா அன்னைக்கே வந்து டெல்லியிலேயே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அது மாதிரி பல வகையில பல விமர்சனங்களை தொடர்ந்து இந்த அரசினுடைய ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கூட எதிர்த்தார்கள். அதே போல அந்த மாதிரி நேரங்களில் கூட பல விஷயங்களுக்கு ஒரு 8-7 மாதங்களுக்கு முன்னால் கூட மக்கள் நல கூட்டணியில ஸ்ட்ராங்கா அவங்க அந்த கூட்டணியில வைகோ ஸ்ட்ராங்கா இருந்த போது கூட போய் பிரதமர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. பிஜேபியோடு கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? நிதிஷ்குமார் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் சார். இல்ல பிஜேபி கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? வந்தா பிஜேபி எங்க எலெக்ஷன் எதனா இருக்கா? தேர்தல் எதனா இருக்கா? எங்க நிலைப்பாட்டுல மாற்றம் இல்ல. எங்களுடைய நிலைப்பாட்டுல எதுவும் மாற்றம் இல்லை. வைகோ வந்து அவர் ஆதரவு கொடுக்குறாருன்னா அவர் உண்மையை உணர்ந்திருக்கிறார். அந்த இஷ்யூ பேஸ்டா ஆதரவு கொடுக்குறாரு. தவறு ஒன்றும் கிடையாது. அதை வரவேற்கிறோம். அவர் ஆதரவு கொடுக்குறத வரவேற்கிறோம். இதே அப்படின்னா நீங்க நிதிஷ்குமார் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே போச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் அதை கூட வந்து வெளியே வந்துட்டாரு ஒத்துக்கலாமா? நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் காங்கிரஸ் 3 பேர் சேர்ந்து தானே கூட்டணி வச்சிருக்காங்க பீகார்ல. அது இல்லை. நீங்க இஷ்யூ பேஸ்டா தான் இதை நம்ம பார்க்கணும். இதற்கும் கூட்டணிக்கு எந்த தொடர்பும் கிடையாது. பிரதமர் மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி இருக்கிறாங்க. உயர் மதிப்பு ரூபாய் நோட்டுகளை வாபஸ் பெற்றது உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் நேற்று கூடி ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ஆர்ஜேடி, மதச்சார்பற்ற ஜனதாதளம் இந்த கட்சிகள்லாம் சேர்ந்திருக்கிறாங்க. 8 கட்சிகள் அந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. அப்போ இந்த கோரிக்கையை வலியுறுத்துறாங்க. 16 கட்சி சேர்ந்து ஆலோசனை பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்களால பண்ண முடியல. எதிர்கட்சிகள் காங்கிரசினுடைய தலைமையை மட்டுமல்ல, காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த தலைமையையும் அவங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மக்கள் எப்படி நிராகரித்தார்களோ அது இன்னும் தொடர்கிறது. சமாஜ்வாடி ஆகட்டும், பிஎஸ்பி ஆகட்டும், எல்லா கட்சியினருமே இப்போ டிஎம்கேலாம் ஒரு நிர்பந்தத்தில் தான் அவங்க கூட இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேனே தவிர, காங்கிரஸை பொறுத்தவரையில் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனம் செய்வது என்பது அவர்கள் தாங்களால் பதவி இழந்து இருக்க முடியவில்லை. இந்த நாட்டை புரிஞ்சுக்கணுமா என்ன? காங்கிரஸ் தலைமையில ஒண்ணு சேர்ந்து பார்க்கணுமா, இல்ல பிரச்சனைகள் அடிப்படையில ஒண்ணு சேர்ந்து பேசுறாங்க, அப்படி இல்ல எதிரான ஒரு குரலை வைக்கிறாங்க இல்ல சார். நீங்க எங்க வேணா எடுத்து பாருங்க, காங்கிரஸோட யார் கூட்டு சேரணும்னு நினைச்சாலும் தே வில் பி அவுட். இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நாட்டில் நிலைமை இருக்குது. மமதாவை பொறுத்தவரையிலும் நிறைய பேருக்கு விஷயமே தெரியாது. அந்த அளவுக்கு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. வெஸ்ட் பெங்கால் இஸ் பர்னிங் லிட்ரலி. அவ்வளவு பெரிய வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது மேற்கு வங்காளத்தில். அதே போல் இந்த டிமானிட்டைசேஷனில் கள்ள நோட்டுகள் வெஸ்ட் பெங்கால் மூலமாக தான் அதிகமாக வந்தது, தடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை இருட்டடிப்பு செய்வதற்காகத்தான் மமதா இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒருவேளை அவங்க இப்போ காங்கிரஸ் கூட போகலாமே தவிர, அவங்க இன்றைக்கி ஒன்று செய்வாங்க, நாளைக்கு ஒன்று செய்வாங்க. மம்தாவை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அப்படியே பெல்ட் அடிப்பாங்க. அதனால் காங்கிரஸை நம்பி யாரும் தலையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. அதே போல் ராகுலை நம்பியும் யாரும் பின்னால் போகிறதுக்கு இன்றைக்கி ரெடியாக இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தான் ராகுலனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு அம்சம், நீங்கள் சொல்கிறது ஒரு அம்சம். முக்கியமான கேள்வி பிரதமர் ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறத பற்றி இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது சார். எதுக்காக செய்யணும்? இது என்னது? அதாவது ஒரு ஏதோ பேசணுமே தான் ராகுல் ஒரு நாள் அவருடைய பேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். யாரோ ஒரு இதில் படித்தேன் நான், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் பண்ணணும் ராகுலுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி வந்து அவர் பேசுறது எல்லாமே தமாஷா இருக்குது, வேடிக்கையாக இருக்குது, வினோதமாக இருக்குது. ஹி இஸ் டெஃபினெட்லி இஸ் பிகமிங் வெரி பிக் காமெடியன். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு.
இதுக்கு மேல இதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு சொல்லுங்க. அந்த கட்சியை சேர்ந்தவங்க யாரும் இல்ல. அதுக்கு நான் என்ன இல்ல, பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற அந்த கருத்தோடு எனக்கு நிச்சயமாக யோசிப்பு இல்லை. வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு தவறு நடக்கிறது, அது டிமானிட்டைசேஷன் ஆனாலும் சரி, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆனாலும் சரி, காஷ்மீர் நடந்த நிகழ்வானாலும் சரி, அருணாச்சல் பிரதேசத்தில் நடந்த நிகழ்வானாலும் சரி, எப்படி அந்த அரசாங்கத்தை கவித்தார்கள், இந்த நிகழ்வுக்கெல்லாம் ஒன்று பதில் கேட்க வேண்டும், ரெண்டாவதாக நீங்க அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். இதுதான். அதற்காக ஒரு இவ்வளவு பெரும்பான்மை இருக்கிற ஒரு அரசை வந்து நீங்க ராஜினாமா செய்து போட வேண்டும், தேர்தலை சந்திக்க வேண்டும் சொல்றதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எழுப்பும் பிரச்சனைகளை நிச்சயமாக நாம கையாள வேண்டும். அது எப்படி கையாளணும்னா வேற ஒன்றும் கிடையாது. என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு, அந்த நிகழ்வுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அப்ப நாம எல்லாம் வந்து பயாஸ்டு, இப்ப என்னை வந்து பலரும் வந்து இடதுசாரி என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அது இடதுசாரிகள் கேட்டாங்கன்னா அவங்களே சூசைட் பண்ணிப்பாங்க, அந்த நிலைமையில் இருக்குது. பட் இருந்தாலும் பாஜகவினர் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் நாம எல்லாருமே பயஸ்னே வச்சுக்கலாம். இந்த வெஸ்டர்ன் மீடியாவுக்கு என்ன ரோல் நோல் பாவை இக்கானமி சொல்லி இருக்குது, இது வந்து ரெக்லெஸ் என்று கூறியிருக்கு, அதாவது டிமானிட்டைசேஷன் ரெக்லெஸ் கூறியிருக்கிறது. ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ கூறியிருக்கு இது வந்து பொருந்தாத செயல், இந்தியாவுக்கு பொருந்தாத செயல். ஸ்டீவ் ஃபோர்ப்ஸ் கூறியுள்ளார், இம்மாரல் அப்படின்னு கூறியுள்ளார். கார்டியன், நியூயார்க் டைம்ஸ், நியூயார்க்கர், நீங்க எந்த வந்து தலை சிறந்த எந்த ஒரு பத்திரிகை எடுத்து பாருங்க, மோடியினிடம் பேட்டி கண்ட பத்திரிகையில் எடுத்து பாருங்க, அவர்கள் எல்லாம் கூறியுள்ளார்கள் இதை விட மோசமான ஒரு நடவடிக்கை இந்தியாவுக்கு வர முடியாது, இந்தியாவுடைய எக்கானமியை சிதைந்து விட்டது என்று கூறியிருக்கிறார்கள். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு பிரதமர் வந்து நான் வந்து கருப்பு பணத்துக்காக கள்ளப்பணத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன், அதில் நீங்க எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் செய்ய வேண்டும், நீங்க இதெல்லாம் இருக்க போகுது, 50 நாள்ல தீராது. இன்னும் எனக்கு ஒரு வெங்கையா நாயுடு முன்னாடி சொன்னாரு 50 நாள் இல்ல 50 இல்லைன்னா 60 நாளுங்கிறாரு. மனோகர் பாரிக்கர் கூறினார், கோவானுடைய முன்னாள் முதலமைச்சர், இன்னைக்கு வந்து அவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கார், அவர் கூறாரு கோவா ஃபர்ஸ்ட் மாநிலமாக திகழும், அதாவது கேஷ்லெஸ் எக்கானமியில் திகழுங்கிறாரு. இன்னைக்கு அது மாத்திட்டாரு, முந்தானே அவரும் மாத்திட்டாரு. அப்படி வராது, கேஷ்லெஸ்ஸா நடக்க முடியாது. ஆனா கொஞ்சம் கேஷ் இருக்கும், கொஞ்சம் கேஷ்லெஸ்ஸா இருக்கும். கேஷ்லெஸ் எக்கானமியுடைய பிரச்சனையை பத்தி இவர்கள் எழுப்பி இருந்தால் அது நிச்சயமாக வரவேற்கக்கூடியது. பாராளுமன்றம் சம்பித்ததில் எனக்கு யோசிப்பு கிடையாது. பாராளுமன்றத்தில் இவங்க பேசியிருக்க வேண்டும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இவங்க எழுப்பி இருக்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டு ஏதோ பிரதமர் வரவில்லை, அதனால நாங்க வந்து பாராளுமன்றம் முடக்க சொன்னோம், இதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தே கிடையாது. அப்போ ஒரு பிரதமரை வந்து நீங்க பார்த்து கேள்வி கேட்க வேண்டும், இல்லைன்னா ஒரு 7RCRக்கு நீங்க மார்ச்சா போங்க, நீங்க அவர்கிட்ட ஒரு பதில் கேளுங்க, இதெல்லாம் தான் செய்ய வேண்டுமே தவிர இல்ல ராஜினாமா செய்ய போறது அதுல அர்த்தமே கிடையாது. இல்ல இதுல முலாயம் கூட இந்த டிமானிட்டைசேஷன் இஷ்யூ வந்தபோது ராகுலை சோட்டா அப்படின்னு வர்ணிச்சார் முலாயம். அந்த அளவுக்கு தான் ராகுல் மீதான நம்பிக்கை இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நிறைய விஷயம் சொன்னார், பத்திரிகைகள் இந்த மாதிரிலாம் சொல்லுறதுலாம் சொன்னார். ஆஸ்திரேலியாவில் டிமானிட்டைசேஷன் நடந்திருக்குது, இந்தியாவை பார்த்து 4 நாட்களுக்கு முன்னால் ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. ஒன்று. பாகிஸ்தான்ல 5000 ரூபாய் நோட்டு டிமானிட்டைசேஷன் நடந்திருக்குது. இல்ல அவங்க அது அப்படி அந்த அறிவிப்பு இல்லைன்னா அவங்க நேற்று விளக்கம் கொடுத்துட்டாங்க. இல்ல சார், ஆஸ்திரேலியா நடந்திருக்குதா இல்லையா? பாகிஸ்தான் அதை மறுத்துட்டாங்க. இல்ல மறுக்கல, அதாவது மறுத்துட்டாங்க செய்தித்தாள. நான் அதை பார்க்கல, எனக்கு தெரிஞ்ச வரலும் பாகிஸ்தான்ல they have done it 5000 ரூபாய் நோட்டுன்னு தான் நான் பார்த்தேன். முதல்ல அப்படி ஒரு அறிவிப்பு வந்தது, நேற்று அதை மறுத்துட்டாங்க. ஓகே. அப்போ இந்த மாதிரி அதே போல பல்வேறு நாடுகள், அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள்ல இவர் சொல்லாத சில பத்திரிகைகள் நானும் படிச்ச நிறைய சமூக ஊடகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு, இது ஒரு மிக சிறந்த விஷயம் சொல்றாங்க. ஆனா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை 10 நாள்ல இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் கணிச்சு இது ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய அளவிற்கு புத்திசாலிகள் இருக்கிறார்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த நவம்பர் 8 செஞ்சிருக்கிறோம், இந்த ஒரு மாதத்துக்குள்ளே படுபாதாளத்துல போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது தவறான விஷயம். அதாவது ஒரு எக்கானமி அப்படிங்கறத வந்து எப்படி என்ன அளவுகோல்ன்றது தெரியாத. மோடி மிகச்சிறந்த நிர்வாகி, இந்தியாவோட வளர்ச்சி சரியா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஏத்துக்கிறோம். வருஷம் கழிச்சு திட்டங்களை வச்சு கால அளவை வைத்தும் செய்யப்படக்கூடிய பாசிட்டிவான ரிமார்க்ஸ் நம்ம ஏத்துக்கிறோம். இல்ல நெகட்டிவான ரிமார்க்ஸ் நம்ம ஏத்துக்க வேண்டியதா? இல்ல ஏத்துக்காத இருக்கிறது என்னுடைய விருப்பம். ஒண்ணு. ரெண்டாவது, நான் சொல்வது ஒரு இது வந்து சரியில்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணலாம். ஆனா எக்கானமி கீழே போச்சுன்னு எந்த முகாந்திரத்தை பேசுவாங்க, அது இப்போ வந்து டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா தி ஆக்ஷன் இஸ் நாட் ஃபுல்லி எட் ஓவர். இந்த டிமானிட்டைசேஷன் முடிஞ்சிருச்சு, இதற்கு அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம பார்க்கணும். ஊழலை ஒழிப்பதற்கு தான் மக்கள் வந்து என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நிகழ்ச்சிகள்ல குத்துவிளக்கு ஏற்றவும் ரிப்பன் வெட்டவும் என்ன வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கல அப்படின்னா மக்கள் கொடுத்த அந்த பணியை தானே மோடி செய்யறாரு. இதுல ஏன் இவ்வளவு விமர்சனங்கள்?
இல்ல அதெல்லாம் ஊழலை தடுப்பதற்கு, கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கு எல்லா கட்சிகளும் சப்போர்ட் செய்துதான் ஆக வேண்டும். இதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. நம்மளை போன்ற சாமானியர்கள் நிச்சயமாக சப்போர்ட் செய்வோம், அதற்கு மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. அப்படியானால் பாஜகவினுடைய 70%, 76% அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எங்க வருதுன்னா 20,000க்கு கீழே காமிச்சிருக்காங்க. பாஜகனுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஏறத்தாழ 700 கோடி வந்திருக்கு இந்த வருஷம் கான்ட்ரிபியூஷன். அதுல ஏனென்றால் 20,000க்கு கீழே இருந்தா நீங்க அவங்களுக்கு பேரோ அட்ரஸோ முகாந்திரமோ கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு ரெசீட் கொடுக்க வேண்டாம், ஒரு சரசு இருக்கிறதுனால அனைத்து கட்சிகளையும் இப்படி பண்றாங்க. அப்ப பாஜக நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் அறிவிக்கிறார், நவம்பர் 9ஆம் தேதி வெளிப்படையாக சொல்லியிருக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய கணக்கு வழக்குகள் அப்படின்னு பாஜக தன்னுடைய கட்சியினுடைய கணக்குகளை வெளியிட்டிருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. அப்போ நீங்க எந்த முகத்தோட நான் கள்ளப்பணத்தை ஒழிக்கிறேன், கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன் என்று கூறுகிறீர்கள்? அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க பாஜகவினர், அருண் ஜேட்லி இதான் சொன்னாரு, அதாவது இதுக்கு சட்டம் முன்னாடியே இருக்கு, நாங்க கொண்டு வந்த சட்டம் இல்லைன்னு. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் சட்டம் யார் மாற்றினது? அது மாற்றினது பாஜக அரசு தான். அதாவது அரசியல் கட்சிகளுக்கு எந்த ஒரு வெளிநாட்டில இருந்தும் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அதற்கு கணக்கு வழக்கே கிடையாது. 20,000 குறைந்து இருந்தா நீங்க கணக்கே காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஒன்றாக இருக்கிறார்கள் இந்த பிரச்சனையில், அரசியல்வாதிகள் எல்லாமே ஒன்றாக இருக்கிறார்கள். அதனால தான் இப்ப நான் ஒரு 2.5 லட்சத்துக்கு மேல போய் டெபாசிட் பண்ணனா வருமான வரித்துறை என் வீட்டுக்கு வரும், எனக்கு நோட்டீஸ் வரும், நான் போய் அங்க காலகாலமா நிக்க வேணும் ஐடி ஆபீஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எப்படி எனக்கு இந்த 2.5 லட்சம் ரூபாய் பழைய நோட்ல வந்துச்சு. ஆனால் ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் வர வேண்டிய எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து கூட்டம் போட்டிருக்காங்க, அரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாங்க. ஆனா நீங்க எல்லா அரசியல் ஒன்னா இருக்கிறதாக குற்றம். ஆமா, எல்லா அரசியல்வாதிகளும் இந்த பிரச்சனையில் ஒன்னாக தான் இருக்கிறாங்க. அது ஏன்னா வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு அறிப்பு வந்து விடுது, நீங்க வேணா என்ன வேணா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுக்கலாம், நாங்க யாரும் கேள்வியே கேட்க போறது இல்லன்ட்டு. இதுதான் தலையாய பிரச்சனை. எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்றாக இருக்கிறார்கள், மோடி உள்பட எல்லா அரசியல்வாதிகளும். இல்லைன்னா பாஜக தன்னுடைய கணக்கு வழக்கலை வெளியிடட்டும் என்ற நான் கோரிக்கை தான் நான் இந்த புரோகிராம் மூலமா வைக்கிறேன். அதாவது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அல்லது இட்டுக்கட்டு சொல்லப்படுவது, இதுதான் அந்த ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு இல்ல என்ன இருக்கு, 20,000 குறைவான கான்ட்ரிபியூஷனுக்கு சார் நான் என்ன சொல்ல, அதாவது ரிஃபார்ம்ஸ், அந்த எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ்ன்றது, பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபண்டும் இந்த ரிஃபார்ம்ஸ்ன்றது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். இப்பொழுது கூட தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது, கண்டிப்பாக இதை அனைத்து கட்சியிலையும் முன்னால் வச்சு அதை நாம் முன்னெடுத்து செல்வோம். ஒன்று. ரெண்டாவது, ஃபாரின் ஃபண்டிங்கு எல்லாமே ஃபாரின்லேருந்து கேஷாக ஃபண்டு வராது. அதனால் ராதாகிருஷ்ணன் சாருக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். எவ்ரிதிங் வில் பி பிளாக் அண்ட் ஒயிட். அதே போல் இந்த கணக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஒவ்வொரு பார்ட்டியும் அந்த கணக்குன்றதை அந்த நாளுக்கு உண்டானதை வச்சு தான் ஆகணும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால் கணக்கு அன்றைக்கே காமிக்க முடியுமா அப்படின்னாக்க இட் இஸ் தேர் இன் த புக்ஸ். அவன் அப்சல்யூட்லி தேர் இஸ் நோ ப்ராப்ளம். அது இல்லைன்னு அவரால் மறுக்க முடியாது. நீங்கள் டெய்லி என்னுடைய கணக்கு இவ்வளோ இருக்குதுன்னு எழுதி கொடுக்குறீங்களா? கிடையாது. இன்னைக்கு அன்னைக்கு டேட் ரெண்டு குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே 20,000க்கு கீழே கணக்கு காமிக்கிறதுனால யாரு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியது ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது குற்றச்சாட்டு, எல்லா அரசியல் கட்சிகளுமே இதுல ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா ஆதரவான ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டல. இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது. நாங்க தான் தெளிவா இல்ல, அப்படி நம்ம சொல்ல முடியாது. நாம தான் தெளிவா இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு சொல்றோம். எல்லாமே செக் மூலமா வச்சா கூட தப்பு இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கேஷா 2,000 ரூபாய்க்கு மேல கேஷா வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால இதுக்கு 76% இல்ல 90% வந்திருந்தா கூட என்ன வந்ததோ அதை தான் அக்கௌண்ட் பண்ண போறாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்த டிமானிட்டைசேஷனுக்கு முதல் நாள் வெஸ்ட் பெங்கால் எவ்வளவு கோடி போட்டாங்கன்னு சொன்னாங்க, பேங்க் அக்கௌண்ட்ல தான் போட்டிருக்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் அக்கௌண்டபிள். இல்லைன்னா சொல்ல முடியாது. எங்களுடைய சொத்துக்கள் வாங்குவது உட்பட அனைத்துமே ஒயிட்டா தான் வாங்குறமே தவிர பிளாக்கா எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுல எனக்கு நல்லா தெரியும். இதற்கும் உண்மைக்கும் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் பெரியது இருக்கு. 76% கேஷ் ஏன் கேஷாக ஏற்றுக்கொள்கிறீர்கள், ஏன் 20,000க்கு குறைவாக பாஜக நிச்சயமா எக்ஸ்பிளைன் பண்ணணும். வேற கட்சிகள் எல்லாரும் ஊழல்வாதின்னு வச்சுக்கலாம். பாஜக 8ஆம் தேதி நவம்பர் இந்த அறிவிப்பு வருவது, 9ஆம் தேதி இவங்க தெரிவிச்சுக்க வேண்டாமா இவங்களுடைய கணக்கு வழக்கல் மேல நீங்க யார் இந்த விதிகளை பண்றாங்க? அரசியல் கட்சிகள் தானே பண்றாங்க. 2,000 ரூபாய்க்கு மேல இருந்தாலும் நீங்க கொடுக்கணும். விதி இருக்கும்போது அந்த விதியை அவங்க பயன்படுத்துறாங்க. தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு பவர்லெஸ் பாடி. அதுக்கு ஒரு பவரும் கிடையாது. தன்னுடைய லா பண்ற கூட அதுக்கு பவர் கிடையாது. ஒரு ஸ்டேஷனரி வாங்குறது கூட டிஓபிடி
கிட்ட தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் கிட்ட தான் போய் நிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அந்த ஒரு நிலைமையில் தேர்தல் ஆணையம் செய்ய முடியாது, அரசியல் கட்சிகள் தான் செய்ய முடியும். அரசியல் கட்சிகள் வந்து எல்லாமே வெளிப்படையாக பண்ணுங்கள், அப்போ நாங்க நம்புறோம். இல்ல பிஜேபி எம்பவர் பண்ணும்போது அதுக்கும் ராதாகிருஷ்ணன் வந்து என்ன சொல்லுவாரு, இது எம்பவர் பண்றதுல பிஜேபி வெளிப்படை இன்னைக்கு சொல்லட்டுமே, இன்னைக்கு அமித்ஷா வந்து அந்த வெளியே பட்டியல் எலக்டரல் ரிஃபார்ம்ஸ்ல இந்தியாவில் பிஜேபியை விட ஒரு கட்சி எலக்டரல் ரிஃபார்ம்ஸ் என் கட்சியில இவ்வளவுதான் நிதி இருக்குன்னு அவர் வெளிப்படையாக சட்டத்திற்கு புறம்பாக நடந்திருந்தா ஆதாரம் கொடுங்க, தவறு இல்லையே. எல்லாரும் இதுல அது நீங்க அது உங்களுடைய விமர்சனம், அவ்வளவுதான். அப்படிதான் நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.